நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சரவணா, சரவணா வேணாம். சரவணா வேணாம்னு சொல்றேன்ல. சரவணா நீ இப்படி எல்லாம் பண்ண மாட்டியே. சரவணா வேணாம். என்ன இப்படி பண்ண வச்சது நீதானே மீனாட்சி. சரவணா வேணாம். சரவணா சொன்னா கேளு. ஊருக்குள்ள இருக்கிற எவனோ உனக்கு தாலி கட்டணும்னு என் கூட போட்டி போடுறான். அது எனக்கு பிடிக்கல மீனாட்சி. அதான் நான் உன்னை கடத்தி அந்த தாலியை நானே கட்டலான்னு முடிவு பண்ணிட்டேன். சரவணா வேணாம், வேண்டாங்கிறல்ல. பண்ண மந்திரம் தெரியும். நம்ம சொல்றதையா மந்திரம். அப்ப சொல்லுங்க. தாலி கட்டவும் மேளம் கொட்டவும் நேரம் வந்துருச்சு. உலகம் சேர்ந்து உனக்கு மாலை வந்துருச்சு. சரவணா வேண்டாம், ப்ளீஸ் வேண்டாம். ஏய், தாலி கட்ட போற என்ன அபசகுணமா கை தட்டி விட்டுட்டு இருக்க? சரவணா வேண்டாம், ப்ளீஸ் சரவணா. சரவணா வேண்டாம், ப்ளீஸ் சரவணா வேண்டாம். வேண்டாம். கடத்திட்டு வந்திருக்கிறோம். பயப்படாம ஏசி இல்லையா டிவி இல்லையான்னு நக்கலு. இப்ப வந்துருச்சா பயம்? மீனாட்சி பயப்படாதம்மா, சும்மா உள்ளுலாயி உள்ளுலாயி. இப்ப எதுக்கு தான் என்ன கடத்திட்டு வந்தீங்க? அதையாவது சொல்லுங்க. ஏய் ஏய், போடா. ஐயா, போடா. ஐயா, போ. அடிக்காதீங்க. போடா. ஓ, டேய், உண்மையை தானா கக்குவானா? கக்குவாயா? அப்ப கக்க சொல்லு. யார் இவன்? சொல்லுவான், கேளு. டேய் சொல்றா. சொல்றா. என் பேரு சண்முகங்க. நான் அன்பரசு பையன் பாண்டியோடைய அடியாளுங்க. பாண்டியும் எங்க கூட்டாளிகளும் சேர்ந்து உங்களை கடத்த திட்டம் போட்டிருந்தோம். எதுக்குடா கடத்த திட்டம் போட்டீங்க? சொல்லு. சொல்றா. பாண்டி உங்களை கடத்தி கட்டாய கல்யாணம் பண்ணணும்னு திட்டம் போட்டிருந்தாங்க. இத பத்தி பார்ல நேத்து ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து பேசிட்டு இருந்தேன். அதை கேட்ட பண்ணையார் ஆளுங்க என்னை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் உண்மையை நான் ஐயா கிட்ட சொல்லிட்டேங்க. இன்னைக்கு ஐயாவும் சரவணனும் உங்களை கடத்தலைன்னா பாண்டி உங்களை கடத்திட்டு போயிருப்பான். நான் கட்ட வந்த தாலியை அந்த பாண்டி கட்டியிருப்பான். சரவண உன்னைய கடத்திட்டு வர்றாமா, காப்பாத்தான் கூட்டிட்டு வந்திருக்கேன். நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு, நான் தான் மயங்குறேன். காலமுள்ள வரைக்கும் காலடியில் கிடக்க நான் தான் விரும்புறேன். நெடுங்காலம் நான் புரிஞ்ச தவத்தாலே நீ கிடைச்ச பசும் பொன்ன பித்தளையா தவறாக நான் நினைச்சேன். நேரில் வந்த ஆண்டவனே. ஏலேலோ லே. இந்தா என்னது? பார்த்தா தெரியல, கீ ரோஸ்ட் கேட்டல, சாப்பிடு. பூரி பொங்கல் வடலை எங்க? நீ ஃபர்ஸ்ட் இதை சாப்பிடு, மற்றதெல்லாம் வந்துகிட்டே இருக்கு. நான் எப்படி சாப்பிடுறது? ஏன், எப்படி சாப்பிடணும்னு கூட தெரியாதா? ம், ம். ஏய், யார் உன் கை கட்டி விட்டது? நானே தான் கட்டிக்கிட்டேன். ஏன்? ம், எங்க அப்பா திடீர்னு வந்தா என்னை கடத்திட்டு வந்து கட்டி போட்ட மாதிரி தெரியணும்ல, அதான் கைய நானே கட்டிக்கிட்டேன். ம், கால் கட்ட மட்டும் நீ போட்டு விடுறியா? அதெல்லாம் வேணாம். லூசு. எது? ஒண்ணும் இல்ல, ரொம்ப புத்திசாலின்னு சொன்னேன். ஏய், இப்ப எதுக்கு என்ன திட்டுற? ம், சொரக்காய்க்கு உப்பு இல்லையா, போய் போடுறீங்களா? ஒருத்தி கால் கட்டு போடுன்னு சொல்றா, அது புரியாம
அதெல்லாம் ஒண்ணு வேணான்னு சொல்றவன திட்டாம என்ன பண்ணுவாங்களாம்? மீனாட்சி ஐயோ டியூப்லைட் இவ்வளவு லேட்டா எரியுது. நீயா பேசுற மீனாட்சி? ம். ஏய் நிஜமா தான் சொல்றியா? ஏன் உன் கண்ணுக்கு இங்க வேற யாரோ பேசுன மாதிரி தெரியுதோ? இல்ல என்னால நம்பவே முடியல மீனாட்சி. ஒரு நிமிஷம் இரு. வலிக்குது. அப்ப நிஜம்தான். Okay. ஐயோ யோ அதான் தாலி கட்ட வந்தல்ல, என்ன இங்க கட்டியா வச்சிருந்த? உன்னை தள்ளி விட்டுட்டு ஓடாம பயந்த மாதிரி வேணாண்டா வேணாண்டான்னு கழுத்தை நீட்டிக்கிட்டு தானே நின்னுட்டு இருந்த. ம். கட்ட வேண்டியது தானே. அதை விட்டுட்டு ரொம்ப நல்லவ மாதிரி கிட்ட வந்துட்டு அப்படியே பின்னாடி போயிட்ட. ஹ, சரியான போர் நீ. ப. ஆனா உங்க அப்பா திட்டுவார்ல. ஆ, அப்பானா திட்டதா செய்வாங்க. ஏன் எனக்காக 2 திட்டு வாங்க மாட்டீங்களோ? அடி பாவி, அட்லீஸ்ட் ஒரு சின்ன சிக்னல் கொடுத்துருக்கலாம்ல. இதெல்லாம் சிக்னல் கொடுத்து வரக்கூடாது ராஜா, தானா வரணும். தாலி கட்டி இருந்தனா கழட்டி விட்டெறிஞ்சிருக்கா போற. கட்டினது தானே, அப்ப தைரியமா கட்டியிருக்க வேண்டியதானே. நீ வேஸ்ட் பா. ஊர்ல அவன் என்ன கடத்திட்டு போய் தாலி கட்டணும்னு நினைக்கிறான். நீ என்னடானா கழுத்து வெயிட் பண்றது கூட தெரியாம தாலிய கையில வச்சுக்கிட்டே திரியற. சரியான மாங்கா நீ. மீனாட்சி இப்ப என்ன குறைஞ்சு போயிடுச்சு? இப்ப கட்டுறனே. இந்த பார் தம்பி, கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டிலாம் ஒரு தடவை தான் வரும். நீங்க உங்க வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டீங்க. ஐ எம் சாரி. ஏய் ப்ளீஸ் டி இன்னும் ஒரே ஒரு சான்ஸ் குடுறி. வாய்ப்பே இல்ல. ஏன் மூடு மாறிடுச்சுப்பா, இப்பெல்லாம் முடியாது. ஏய் மீனாட்சி ப்ளீஸ் டி ம்ஹும். ப்ளீஸ் டி ப்ளீஸ். ரொம்ப கெஞ்சுற. வேணும்னா இப்போதைக்கு கால் கட்டு போடு, அப்புறமா தாலி கட்டிக்கலாம். மீனாட்சி நிஜமாவே என் கூட பழம் விட்டுட்டியா? ம். தேங்க்ஸ் மீனாட்சி, thank you so much, I love you. போதும் எக்கோ எஃபெக்ட்லாம். இப்போதைக்கு கால் கட்டு மட்டும் தான் போட சொன்னேன். ம். ஒரு வழியா கால் கட்டு போட்டுட்ட. ம்? ஐயோ எனக்கு பசிக்குதுடா. ஐயோ உனக்கு கை கட்டி இருக்கே, இப்ப எப்படி சாப்பிடுவ? என் கை தானே கட்டியிருக்கு, உன் கையை கட்டியிருக்கு. ஆமால. மாங்கா. சாரி மீனாட்சி. நான் சொல்லி எல்லாம் பண்றேன். இது சரியில்லை தம்பி, சொல்லிட்டேன். சாரி. சொல்லு. காட்டு. சொல்லுடி. சொல்லு. கார சட்னி வைக்கட்டுமா, வெள்ளை சட்னி வைக்கட்டுமா? சொல்லு செல்லம். ஏய் கனவா? என்ன காத்துக்கு சாப்பாடு ஊட்டிட்டு இருக்கியா? தோசை வாங்க சொல்லி 1000 ரூபாய் காசு கொடுத்தனே, எங்கடா தோசை? வரும் மீனாட்சி. இங்க பாரு, இன்னும் 5 நிமிஷத்துல தோசை வரல அப்புறம் எனக்கு கோவம் வரும், சொல்லிட்டேன். போய் சீக்கிரம் வர சொல்லு. இதோ வர சொல்றேன். பா என்ன அடி, இவ்வளவு கல்யாணம் பண்ணா காலம் முழுக்க ரொம்ப கஷ்டம் போலியடா சாமி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏம்மா பொண்ணை பெத்தவ நீயே, கடத்தினது உன் தம்பி மகன். நீ என்னம்மா சொல்ற? அந்த பையன் ஒழுக்கமான பையன் தானா? இந்த பெரியவர் சொல்றத நாங்க நம்பலாமா?
சரவணன் மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்குங்க. அவனால என் பொண்ணுக்கு எந்த ஆபத்தும் வராது. இன்னும் எத்தனை மணி நேரம் ஆனாலும் சரி, என் பொண்ணு என் பொண்ணாவே பத்திரமா இங்க வந்து இறங்குவா. எங்க அப்பா அம்மாவோட வளர்ப்பும் என் தம்பிக்கு பிறந்த பொறப்பும் தப்பா இருக்காது. சரவண மேல எனக்கு எந்த சந்தேகமும் இல்ல. இப்போ எதனால் அவன் கடத்திருக்கான்னு நீங்க நினைக்கிறீங்க? அது தெரியலங்க. ஆனா சரவணன் எது பண்ணியிருந்தாலும் அதுக்கு பின்னாடி ஒரு நியாயமான காரணம் கண்டிப்பா இருக்கும். எனக்கு என்னமோ இவங்க சொல்றதுல துளி கூட நம்பிக்கை கிடையாதுங்க. அட பொறுமையா இருங்க அன்பரசு. பொண்ணை பத்தவங்களே அந்த பையன் நல்லவன் சொல்றாங்க. அப்புறம் மத்தவங்க பேச்ச நாம எப்படி எடுத்துக்க முடியும்? ஒரு தாயை விடவா ஒரு பொண்ணு மேல மத்தவங்க அக்கறை காட்ட முடியும்? கொஞ்சம் பொறுமையா இருங்க. வேணாங்க, போன் அடிக்குதுங்க, எடுத்து பேசுங்க. சரவண பேசுங்க பேசுங்க. சொல்பா சரவணா, எங்க இருக்க நீ? அதெல்லாம் சரிடா, இப்ப நீ எங்க இருக்க? சரவணா யாருங்க போன் பேசுனது? என் பேரன் சரவணன் தாங்க பேசினா. என்ன சொன்னாரு? இன்னும் கொஞ்ச நேரத்துல மீனாட்சியோட இங்க வரானா, யாரும் பயப்பட வேணான்னு சொன்னாங்க. இப்ப எங்க இருக்காங்களாம்? அதுக்கு பதில் சொல்லுங்க, அதை கேட்கறதுக்குள்ள கட் பண்ணிட்டான். சரி, அவர் சொன்ன மாதிரி கொஞ்ச நேரம் பொறுமையா இருப்போம். அதான் அந்த பையன் வரேன்னு சொல்லியிருக்கானே. வரட்டும். அவன் தலை இன்னைக்கு இந்த மண்ணில் உருள தான் போகுது. அட அட வைத்தி, கொஞ்சம் சும்மா இருப்பா. உங்க அப்பாவே அமைதியா இருக்காரு, நீ ஏப்பா வெட்டுவேன் குத்துவேன் அலைஞ்சிட்டு இருக்க? அதோ பண்ணையார் வண்டி வந்துச்சு பாருங்க. அப்பு, சரவணா இறங்குப்பா. மீனாட்சி நீனே இறங்குமா. வாங்கப்பா வாங்க. கிராமத்து பெரியவங்க எல்லாருக்கும் வணக்கம், பஞ்சாயத்துக்கு வணக்கம். ஒன்ன பத்திரமா கூட்டியாந்துட்டான். பஞ்சாயத்து முன்னாடி இப்போ ஒப்படைக்கிறோம்ங்க. பொண்ணை தூக்கிட்டு போது தப்புதான், அதனால நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேங்க. அம்பிட்டுதாங்க, முடிஞ்சு போச்சு. எல்லாரும் வீட்டுக்கு கிளம்புங்க. தமிழ், பொண்ணை கூட்டிட்டு கிளம்புப்பா. யோ பண்ணாரு, என்ன நீ பாட்டுக்கு வந்த, பொண்ணை ஒப்படைச்ச, மன்னிச்சுக்கன்னு சொன்ன, அப்புறம் நீயாவே பஞ்சாயத்து முடிஞ்சு போச்சுன்னு சொல்ற? வேற என்னத்த பண்ண சொல்றீங்க? பண்ணையாரே, எகத்தாளமா பேச வேண்டாம். பொண்ணை எதுக்கு தூக்குனீங்கன்னு காரணத்தை சொல்லுங்க. அட காரணம் சொல்லுங்க. இங்க பாருங்க, மீனாட்சி நான் வலுக்கட்டாயமா கார்ல கூட்டு போனது உண்மைதான். ஆனா கடத்திட்டுலாம் ஒண்ணும் போல, காப்பாத்தி கொண்டு வந்திருக்கேன். காப்பாத்தவா? எல்லாம் அமைதியா இருக்கப்பா. தம்பி, காப்பாத்துறேன்னா யார்கிட்ட இருந்து காப்பாத்தி கூட்டிட்டு போனீங்க? என்னப்பா
பதில் சொல்லுங்க. நம்ம பாண்டியை பற்றி இப்போ சொன்னோம்னா பிரச்சனை பெருசாகி வைத்திய கல்யாணத்தில் பிரச்சனை வரும். அதனால பாண்டியை பற்றி இப்போதைக்கு எதுவும் சொல்ல வேணாம். சொல்லுப்பா. மீனாட்சிக்கு இன்னைக்கு ஒரு பெரிய ஆபத்து வர இருந்தது. அதுலேருந்து நான் தான் காப்பாற்றினேன். என்னால் இப்போதைக்கு அவ்வளோதான் சொல்ல முடியும். இதுக்கு மேலே நீங்கள் கழுத்தில் கத்தி வச்சு கேட்டாலும் என்னால் ஒரு வார்த்தை சொல்ல முடியாது. என்னையா பஞ்சாயத்துல எல்லாரும் காதுல பூ வச்சுட்டு உட்காந்துருக்கோம், கதை கதையா அவுத்து விட்டுட்டு நிக்கிற. தம்பி, இப்ப எதுக்கு நீங்க உண்மையை சொல்ல மாட்டேங்கிறீங்க? பொம்பளை புள்ள விஷயங்க. பொசுக்குன்னு என்னால் எல்லாத்தையும் வெளியே சொல்லிட்டு இருக்க முடியாது. எனக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் பரவாயில்ல, நான் சொல்ல முடியாது. அவனை மரத்துல கட்டிச்சு தோலை வரீங்களா? உண்மையை சொல்லுவான். அன்பரசு, உண்மையை சொல்றதுல எங்களுக்கு எந்த பாதிப்பு வராது. கொஞ்சம் பொறுமையா இருங்க, நான் அவ்வளவுதான் சொல்லுவேன். தேவையில்லாம என்னைய கோடாங்கி அடிக்க விட்டாரு. ஆமா தம்பி, நீங்க சொல்றதை நாங்க எப்படி நம்புறது? இத பாருங்க, சம்பந்தப்பட்ட பொண்ணே பக்கத்துல தான் நிக்கிறாங்க. என்னால ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா இந்த பொண்ணையே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்ல. அதான் சரி, அந்த புள்ளையவே கேளுங்க. அதான்ப்பா சரி. கேளுங்க, அந்த புள்ளைய கேளுங்க. கேளுங்கப்பா. நமக்கு தெரியும். கேளுங்கப்பா. அம்மாடி மீனாட்சி, நீ சொல்லுமா என்னாச்சுன்னு. அந்த பையன் உன்னை எதுக்கு கடத்தினான்? கல்யாணம் பண்றதுக்கு முயற்சி பண்ணானா? நீ பயப்படாம சொல்லுமா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். காலேஜுக்கு போயிட்டு இருந்தப்போ சரவணன் என்ன வலுக்கட்டாயமா கார்ல ஏற சொன்னாரு. கைய பிடிச்சு காருக்குள்ள ஏத்துனாரு. ஆனா அதுக்கப்புறம் நான் திரும்பி இங்க வர வரைக்கும் அவரோட மூச்சு காத்து கூட என் மேல படல. என்ன ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு கூட்டிட்டு போனாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது அவங்க என்ன கடத்திட்டு வரல, காப்பாத்த தான் வந்திருக்காங்கன்னு. மத்தபடி கல்யாணம் பண்ணிக்க அவர் முயற்சி பண்ணல, அத பத்தி பேசவும் இல்ல. நிஜமா சொல்லணும்னா என்னை காப்பாத்தினதுக்கு நான் தான் சரவணனுக்கு நன்றி சொல்லணும். ஆத்தாளும் மகளும் அவன் நல்லவனு துதியா போடுறீங்க. இப்ப என்ன சொல்றீங்க? சரவணனுக்கு தண்டனை கொடுக்க போறீங்களா? இனி எங்கிட்ட இருந்துங்க தண்டனை கொடுக்கறது? நம்ம ஊர் பொண்ணையே காப்பாத்திருக்காப்ல, அதுக்கு நாம தான் நன்றி சொல்லணும். தம்பி சரவணா, ரொம்ப நன்றிப்பா. பரவாயில்லைங்க. என்னதான் வெளிநாட்டுல பிறந்திருந்தாலும் உண்மையை சொன்னா பொம்பளை பிள்ளை வாழ்க்கை பாதிக்கும்னு நினைச்சீங்க பாருங்க. அதாங்க இந்த மண்ணோட வாரிசுங்கிறது. என்னதான் மரத்தோட உச்சி வானத்துல இருந்தாலும் வேறு மண்ணில் தாங்க இருக்கும். கட்டாய தாலி கட்டுறதுக்கு மட்டும் முறமாமங்கிற உரிமை இல்ல. ஒரு ஆபத்துன்னு வந்தா காப்பாத்தணும்னு அந்த பையன் காட்டி விட்டான். அட, அதுதாங்க உண்மை. அந்த பையன் தூக்கிட்டு போய் தாலி கட்டுறதுக்கு கூட உரிமை இருக்குங்க. கரெக்ட் தான். இன்னைக்கு அவன் மாலையும் கழுத்துமா வந்திருந்தா கூட நாம என்ன சொல்லியிருப்போம்? அவனுக்கு உரிமை இருக்கு, அவன் முறமாமன் தானே நாம சொல்லியிருப்போம். ஆமா. ஆனா அவன் கண்ணியமால நடந்திருக்கான். சரவணன் செஞ்சது தப்பு இல்லைங்க, அதாங்க முடிவு.
மீனாட்சி தூக்கிட்டு போய் தாலி கட்டுறதுக்கு உரிமை இருந்தாலும் கூட அவர் கண்ணியமா நடந்துக்கிட்டு மீனாட்சி ஆபத்துல இருந்து காப்பாத்தினதுக்கு அவருக்கு நன்றியையும் பாராட்டையும் நம்ம சார்பா நான் சொல்லிக்கிறேன். என்ன தமிழே, நீங்களும் அவரை மன்னிச்சிட வேண்டியதானே? வீம்புக்கார ஆளியா இவரு. சரி சரி, கூட்டமெல்லாம் கலைஞ்சு போங்க, போய் வேலையை பாருங்க. இப்ப பஞ்சாயத்துனா உடனே புறப்பட்டு வந்துடுறது. போங்க போங்க போங்க. சரவணா, நீ அசத்தி விட்டாயா? சிங்க குட்டியா, கையே கொடு. அம்மா என்னமாச்சு? அம்மா சொல்ல வேண்டாமா? என்னாச்சு? சீக்கிரம் போங்க. சௌந்தர்யா, அம்மா ஒண்ணுதான்.